அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் பார்த்துட்டு இருந்தோம். இனி தினம் ஒரு பாடம் பார்க்கலாம். தினம் ஒரு பாடமை ஒரே வீடியோவாக கொடுக்க முடியுமான்னு தெரில. நான் 2 வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 10th லெசன் 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இதில் 2 விஷயம்தான் மெயினாக இருக்கும். ஒன்று பாளையக்கார புரட்சி, இன்னொன்று வேலூர் புரட்சி. பாளையக்கார புரட்சி எதனால் நடக்கும் அப்படின்னா 3 கர்நாடக போர் நடக்கும், ஆங்கிலேயருக்கும் கர்நாடக நவாப்புக்கும். அதில் 1792 கர்நாடக உடன்படிக்கை நடக்கும். ஆங்கிலேயர்களுக்கு வரி வசூல் செய்யும் உரிமையை நவாப்பு கொடுத்துருவார். அதனால் பாளையக்காரர்கள்ட்ட ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாமல் அந்த பாளையக்காரர்கள்லாம் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான 5 கேரக்டரை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. யாருன்னா புலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. இப்போது பாளையக்காரர்கள் அப்படின்னா யாருன்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு பாளையக்காரர்கள் எங்கன்னா வாரங்களில் பிரதாபருத்ரன் நடைமுறைப்படுத்தியிருப்பார். தமிழ்நாட்டில் யார் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தா விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சர் அரியநாதன் உதவியோடு செஞ்சுருப்பார். எப்போன்னா 1529. மொத்தம் 72 பாளையங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் 72 பாளையங்களும் இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம்னு 2ஆக பிரித்து மேற்குக்குள்ள ஒரு நாளும் கிழக்கில் ஒரு நாளும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த ஆட் ஒன் அவுட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கிழக்கு பாளையம் அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. இதை ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கீழே கடந்த சாக்கில் நாகம் எட்டி பார்த்துச்சு அப்படின்னா கீழே கிழக்கு, சாக்கு சாத்தூர், நாகலாபுரம், எட்டி பார்த்தது எட்டயபுரம், பார்த்தது பாஞ்சாலக்குறிச்சி. நீங்கள் ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஆட் ஒன் அவுட்டில் மேற்கு பாளையத்தை ஒமிட் பண்ணி எடுத்துடலாம். மொத்தம் 72 பாளையம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது கிழக்கில் 4, மேற்கில் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து பாளையக்கார புரட்சி அப்படின்னா 1755லேருந்து 1801 வரைக்கும் நடந்திருக்கும் ஓவராலாக. இதில் புலித்தேவரோட பீரியட்னு பார்த்தா 1755லேருந்து 1767. புலித்தேவரை 3 பேர் எதிர்த்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹெரான், அடுத்து யூசப் கான், அடுத்து கேம்பர். இவங்க 3 பேரும் பிரிட்டிஷ் சேர்ந்தவங்க. மாப்புஸ் கான் எதிர்ப்பார். அவர் நவாப்போட தம்பி. நவாப் யாருன்னா முகமது அலி. அவரோட தம்பி பிரிட்டிஷோடு சேர்ந்துக்கிட்டு புலித்தேவரை எதிர்த்திருப்பார். ஃபஸ்ட்டு கர்னல் ஹெரானும் மாப்பஸ் கானும் மார்ச் 1755 மதுரையை கைப்பற்றிடுவாங்க. புலித்தேவர் ஆட்சி பண்ண இடம் எதுன்னா திருநெல்வேலி, நெற்கட்டும் சிவன். ஆனால் அந்த இடத்த ஹெரானால் கைப்பற்ற முடியாது. இதனால் பிரிட்டிஷ் அவர் மேலே கோவப்பட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து இப்போ மாப்புஸ் கான் இருக்கார் இல்லையா, அவர் அவங்க அண்ணனோட சேர்ந்து புலித்தேவரை எதிர்ப்பார். இதில் புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா சந்தா சாஹிப். அப்புறம் அவரோட முகவராக 3 பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் திருவிதாங்கூர் மன்னரும் புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். இப்போ புலித்தேவரை எதிர்த்தது யார் அப்படின்னு பார்த்தா எதிர்க்கலை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை. யாருன்னா சிவகிரி பாளையம், அப்புறம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை. இவங்களாம் மேற்கில் வருவாங்க. கிழக்கில் இருக்க எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சியுமே புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டால் நவாப், சந்தா சாஹிப், அப்புறம் திருவிதாங்கூர் மன்னர். இவங்க 2 பேர் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஹெரானும் தோத்துட்டாரா, அடுத்து மாப்புஸ் கானும் தோற்றுருவார். என்னன்னா மாப்புஸ் கானுக்கு பிரிட்டிஷ் 1000 பேரை கொடுத்துருக்கோம். அப்புறம் நவாப் அவரோட அண்ணன் 600 படையை கொடுத்துருப்பார். ஆனாலும் திருவிதாங்கூர் மன்னர் புலித்தேவருக்கு 2000 படையை கொடுத்ததுனால புலித்தேவர் தான் ஜெயிப்பார். மாப்புஸ் கான் தோற்றுருவார். முடிஞ்சிருச்சா? அடுத்து யூசப் கான் வருவார். யூசப் கான் யாருன்னா கான் சாஹிப்ங்கிற மருதநாயகம். இங்கே கான் சாஹிப்னாலும் மருதநாயகம்னாலும் யூசப் கான்னாலும் ஒரே ஆள் தான். அவர் புலித்தேவருக்கு அகென்ஸ்டாக வருவார். எப்போன்னா செப்டம்பர் 1760 தான் அவர் படைகளுக்காக வெயிட் பண்ணுவார். அப்போ
1761 மே 16. 1761 திருப்பி போட்டால் 16. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 16 என்ன பண்ணுவார்னாக்கா, புலித்தேவரோட 3 இடத்தையுமே அவர் கைப்பற்றிடுவார். யார்? யூசப் கான். நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இது முடிஞ்சிடுச்சா? இந்த இடத்துல என்ன நினச்சி, ஹெரான் தோத்துட்டாரு, மாபுஸ் கானும் தோத்துட்டாரு. ஆனால் யூசப் கான் ஜெயிச்சிட்டார். யூசப் கான் ஜெயித்தாலும் பாளையக்காரரோட பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு சொல்லி துரோக குற்றம் சாட்டப்பட்டு 1764 பிரிட்டிஷே அவரை தூக்கில் போட்டுரும். அவரை தூக்கில் போட்டதுக்கப்புறம் புலித்தேவர் மறுபடியும் எந்த இடத்த? நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிடுவார். எப்போ? 1764. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிட்டிஷார் கேம்பல் அப்படிங்கிறவர் 1767 புலித்தேவரை தோக்கடிச்சிருவார். அதுக்கப்புறம் புலித்தேவர் நாடு கிடைக்காம அப்படியே சுற்றி திரிஞ்சு இறந்துட்டதா தகவல். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ புலித்தேவர் வீழ்ச்சின்னு பார்த்தா 1767 பை கேம்பல். ஃபஸ்ட்டு ஹெரான், அடுத்து யூசப் கான், அடுத்து கேம்பல். ஹெரான் அடிக்கலை, யூசப் கான் தோற்கடித்தார். ஆனால் யூசப் கானையே 1764 ஜெயிலில் தூக்கில் போட்டாங்க. அடுத்து கேம்பல் 1767 புலித்தேவரை வீழ்த்திட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புலித்தேவர் இதோட முடியுது. இதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒண்டி வீரன், அது டூயோனோ பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒண்டி வீரன் யாருன்னு கேட்பாங்க. புலித்தேவர் படையில் இருந்த படைத்தளபதி. இது கண்டிப்பாக கொஷினாக கேட்பாங்க. ஆட் ஒன் அவுட்லேயோ இல்லை சரி தவறு அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒண்டி வீரன் யார் படைப்பிரிவில் இருந்தவர்னு கேட்டாக்கா புலித்தேவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? புலி ஒண்டியாக தான் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? அடுத்து வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் யாருன்னா 1730 1796 ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக 1730 பிறக்கிறாரு. அவங்க ஒரே பொண்ணு தான், அதனால் அவரை செல்லமாக வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வலது சிலம்பம் அது மாதிரி தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, பாலி, உருது இந்த மொழிகள் எல்லாமும் அவங்க கற்றுக்குறாங்க. அதில் குதிரை ஏற்றத்துலேயும் அவங்க சிறந்து விளங்குவாங்க. இப்போ 16 வயசில் முத்துவடுகநாதருங்கிற சிவகங்கை மன்னரை மனம் புரிந்து வைப்பாங்க. 2 பேருக்கும் வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ என்ன ஆகுனா 1772 காளையார் கோவிலில் ஒரு போர் நடக்கும். அதில் முத்துவடுகநாதர் கொல்லப்படுவார். யாரால்? பிரிட்டிஷால். இங்கே இருக்க வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா, கோபால நாயக்கர் இருக்கார் திண்டுக்கல்ல, அங்கே விருப்பாட்சியில் போய் இருந்துருவாங்க. ஒரு 8 வருஷம் அவங்க பாதுகாப்பில் இருந்து எப்படி சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றுறதுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் வேலுநாச்சியாருக்கு உதவி செய்தவங்க யாராருன்னா, ஹைதர் அலி உதவி பண்ணியிருப்பார், மருது சகோதரர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க, அப்புறம் தாண்டவராயன் அவரோட இராணுவ தளபதி, அவங்களும் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்திருப்பாங்க. இப்போது அடுத்து டூனோ பாக்ஸ் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, விருப்பாட்சியின் பாளையக்காரர் கோபால நாயக்கர் அந்த தலைவராக கொண்டு ஒரு கூட்டணி அமைச்சிருப்பாங்க. திண்டுக்கலுக்கு கோபால நாயக்கர், மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவனாம்பட்டி பூஜை நாயக்கர். திண்டுக்கல்னா கோபால், மணப்பாறைனா லட்சுமி, தேவனாம்பட்டினா பூஜை நாயக்கர். இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சு ஆங்கிலேயர்களை எதிர்க்க பார்ப்பாங்க. சரியா? இதில் கோபால் நாயக்கர் தான் வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அடுத்து வேலுநாச்சியார் 1780 சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் அரசியாக முடிசூட்டிக்குவாங்க. இதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா மருது சகோதரர்கள் பார்த்தோம். அடுத்து குயிலின்ற ஒரு பெண் இருப்பாங்க. அவங்களும் இவங்களுக்காக பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கியை தனக்குத்தானே தீ வச்சு கொளுத்திட்டு போய் எரிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் தமிழில் ஒரு லெசன் படிச்சிருப்போம். அதில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. குயில் யாருன்னு கேட்டால் அவங்க படைப்பிரிவில் இருந்த ஒரு பெண் வீரர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். உடையாள் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. உடையாள் யாருன்னு கேட்டால் குயிலியை காட்டி கொடுக்காத பெண் யாருன்னா உடையாள். அவ்வளோதான். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் பீரியட் என்ன? 1790 to 1799. அவங்க அப்பா ஜெகவீரபாண்டியன் பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்திருப்பாங்க. அவருடைய இறப்பிற்கு பிறகு 30 வயசில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வருவார். அவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எந்த ஒரு பிணக்கும் இருந்திருக்காரு. ஆனாலும் நாளடைவில் அந்த வரி கொடுக்க முடியாத விஷயத்தினால 2 பேருக்கும் அகென்ஸ்ட் ஆயிரும். அதில் ஜாக்சன் தான் அவரை எதிர்த்த
பிரிட்டிஷ் ஆளாக இருப்பார். என்ன நடக்கும்னா, அவர் 3310 பகோடாக்கள் பெண்டிங் இருக்குன்னு சொல்லி வரி கட்ட சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஆக்சுவலான வரி பெண்டிங் எவ்வளோ இருக்குன்னா 1080 தான். பகோடா அப்படின்னா தங்க நாணயம், தமிழில் வராகன்னு சொல்லப்படுது. விஜயநகர பேரரசில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து அது என்ன செய்வார்னா, ஜாக்சனை ராமநாதபுரத்தில் பார்க்க சொல்லி கட்டபொம்மனுக்கு சொல்லியிருப்பார். எப்போன்னா 1798 ஆகஸ்ட்டு 18, 98, 8, 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு மாதம் அவர் அலைய விடுவார். எப்போ அவர் மீட் பண்ணுவாருன்னு கேட்டால் 1898 செப்டம்பர் 19. மீட் பண்ண சொன்னது எப்போ? 98, 8, 18. ஆனால் மீட் பண்ணது எப்போ? 98, 9, 19. அப்போ மீட் பண்ணிடுவாங்க. ஒரு 3 மணி நேரம் அவரை நிற்க வச்சு விசாரணை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு. இந்த நேரத்தில் அவர் தப்பிக்க முயற்சி பண்ணுவார். அப்போ ஊமத்துறை கட்டபொம்மனோட தம்பி அவரை ஹெல்ப் பண்ணிடுவார். ஆனால் சிவசுப்பிரமணியம் என்ன பண்ணுவார்? அவரோட அமைச்சர் மாட்டிக்குவார். இவங்க தப்பிக்கிற கேப்பில் லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆள் இறந்துருவாங்க. இதில் பிரிட்டிஷ் ஆளுங்க ரொம்ப கடுப்பாயிருவாங்க. அப்புறம் இந்த விஷயம் தப்பாக நடந்துருச்சு அப்படின்னு பிரிட்டிஷ் ஆட்சிக்குழு என்ன பண்ணுன்னா, ஒரு குழு வைக்கும் இதை பற்றி விசாரணை நடத்த. அந்த பேர் விவிஜே குழுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விவிஜேனா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் அப்படிங்கிற 3 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்கள விசாரிப்பாங்க. அந்த விசாரணை எப்போ நடக்கும் அப்படின்னா 1898 டிசம்பர் 15. நம்ம என்ன பார்த்தோம்? அவர் மீட் பண்ண சொன்ன டேட் எது? 1798, 8, 18. ஆனால் மீட் பண்ணது இப்போ 1798, 9, 19. விசாரணை எப்போ நடக்குது? 1798 டிசம்பர் 15. இதில் நடக்கும்போது கட்டபொம்மன் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஜாக்சன் மேலே தான் தப்புங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் எட்வர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்? அந்த ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சிருவார். அதுக்கு பதிலாக எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருவாங்க. இப்போ என்ன கேட்பாங்கன்னா, கட்டபொம்மனை யார் எதிர்த்ததுன்னு கேட்டாக்கா ஜாக்சன். அவங்கள பணி நீக்கம் செஞ்சுருவாங்க. அவருக்கு பதிலாக அப்பாயின்ட் பண்ணது யாருன்னா எஸ்ஆர் லூசிங்டன். யார் பணி நீக்கம் செஞ்சு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க, எட்வர்ட் கிளைவ். இப்போது அவர் பெண்டிங் கொடுக்க வேண்டியது எவ்வளோ? 1080 பக்கோடா தான். அதை மொத்தமாக இருக்குது, மிச்சத்தை செலுத்திடுங்கன்னு சொல்லி கேஸை முடிச்சிருவாங்க. இதோட முடிஞ்சிடும். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, கட்டபொம்மன் சும்மா இல்லாமல் பாளையக்காரர் கூட்டமைப்புன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் யாராவது இருப்பாங்கன்னா மருதுபாண்டியர்கள் இருப்பாங்க. அப்புறம் ஆனைமலையின் எத்துள் நாயக்கர் இருப்பாங்க. திண்டுக்கல் கோபால் பார்த்துட்டோம். ஆனைமலை எத்துள் நாயக்கர், மருதுபாண்டியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டபொம்மன் வரி செலுத்துறத மறுப்பாங்க. அதோடு இல்லாமல் சிவகிரி பாளையம் பிரிட்டிஷ்க்கு பணம் செலுத்திட்டு இருக்கும். அவங்கள செலுத்த வேண்டான்னு இவர் தடுப்பார். அதனால் பிரிட்டிஷ் ரொம்ப கோபமாயிரும். மறுபடியும் கட்டபொம்மன் மேலே அவங்க முற்றுகைக்கு வருவாங்க. அப்போ தான் பாஞ்சாலக்குறிச்சி முற்றுகை நடக்கும். எப்போ அப்படின்னா 1799 மேல பாஞ்சாலக்குறிச்சி முற்றுகை நடக்கும். இதுக்கு ஆர்டர் போடுறது யார் அப்படின்னு கேட்டால் வெல்லஸ்லி பிரபு. என்ன சொல்லுவார்னா, திருச்சி, தஞ்சாவூர், மதுரையில் இருக்க படைகளை எல்லாம் பாஞ்சாலக்குறிச்சிக்கு போக சொல்லிடுவார். எதுக்காகனா அதை கட்டபொம்மனை எதிர்க்கிறதுக்காக. அப்போ கட்டபொம்மனுக்கும் பேனர்மேனுக்கும் நடுப்புற போர் நடக்கும். எப்போனா 1799 செப்டம்பர் 1 வழங்கப்பட்டது. செப்டம்பர் 5 அன்றைக்கி முழு படையும் பாஞ்சாலக்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஆர்டர் போட்டது வெல்லஸ்லி சொன்னது செப்டம்பர் 1, 5ஆம் தேதி எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க. பேனர்மேன் ராமலிங்கம் அப்படிங்கிறது கட்டபொம்மன்ட்ட வேலை பார்த்தது தான். அவரை தூதி அனுப்பி அவங்களோட கோட்டை இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி எப்படியோ அவரை தோக்கடிச்சிருவாங்க. இதில் கல்லர்பட்டியில் நடைபெற்ற போல் சிவசுப்பிரமணியம் கைது பண்ணப்படுவார். எங்கே தப்பிச்சிருவார்? அங்கே விசாரணை நடக்கும்போது தப்பிச்சிருவார் சிவசுப்பிரமணியம். ஆனால் இங்கே மாட்டிக்குவார். இப்போ என்ன நடக்கும்னா, அவங்க தோத்துட்டாங்க கட்டபொம்மன். அடுத்து தூக்கு தான். இப்போது கட்டபொம்மனை தூக்கில் போட்டது எங்கே அப்படின்னு பார்த்தாக்கா, எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்கள்லாம் துரோகம் கேட்டாங்களா, சிவசுப்பிரமணியனார் இருக்கார்ல அமைச்சர், அவர் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 தூக்கிலிடப்படுவார். எப்போ? சிவசுப்பிரமணியம் நாகலாபுரம் செப்டம்பர் 13 தூக்கு. அடுத்து அக்டோபர் 16 திருநெல்வேலிக்கு அருகில் கயத்தாரில் புளிய மரத்தில்
எல்லாரும் முன்னாடியும் தூக்கில் விடப்படுவார் கட்டபொம்மன். இப்போ கட்டபொம்மன் தூக்கு எப்போன்னு பார்த்தா அக்டோபர் 16, 1799. சிவசுப்பிரமணியம் தூக்கு எப்போன்னு பார்த்தாக்கா 1799 செப்டம்பர் 13. இதே கட்டபொம்மனோட தம்பிங்க இருப்பாங்க ஊமத்துரை, செவத்தையா, அவங்க எப்போ தூக்கில் விடப்படுவாங்கன்னா நவம்பர் 16, 1801 வந்துடுவாங்க. கட்டபொம்மன் 1799 முடிஞ்சிருவார். அந்த இன்ஃபர்மேஷன் பின்னாடி வரும், அது தெளிவாக சொல்கிறேன். அடுத்து மருது சகோதரர்கள் வருவாங்க. கட்டபொம்மன் தூக்கில் போயிட்டாரா. இப்போ மருது சகோதரர்கள் தான் யாருக்கு? ஊமத்துரைக்கும் செவத்தாயாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் இவங்க மருது சகோதரர்கள் போர் 1800 801 வரைக்கும் நடக்கும். இதை தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்க, இல்லை 2வது பாளையக்கார போருன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டில் யாரார் வரா? புலித்தேவர் வராரு, வேலுநாச்சியார் வராங்க, கட்டபொம்மன் வராரு. 2வது பாளையக்கார போரில் தான் மருது சகோதரர்கள் வருவாங்க. அதில் என்ன நடக்கும்னா இவங்க ஊமத்துரைக்கும் செவத்தாயாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க ஜெயிலேருந்து தப்பிச்சு சிவகங்கை அங்கேருந்து தப்பிப்பாங்க. அவரை அடைக்கலம் கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க. சின்ன மருது சிறு வயலுக்கு அழைச்சிட்டு போவார். இதில் இவங்க ஞாபகம் வச்சுக்காங்க. அவ்வளோதான். இப்போ என்னன்னா இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஜூன் 12, 1801. யாரால் வெளியிடப்பட்டதுன்னா மருது சகோதரர்கள் தான். இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை ஜம்புத்தீவு நாவலந்தீவு அறிக்கைன்னு சொல்லப்படுது. சரியா? அடுத்து 1801 அப்போ தான் அந்த பேரறிக்கை வெளியிடுறாங்களா. இது முடிஞ்சதுக்கப்புறம் சிவகங்கை வீழ்ச்சி மறுபடியும் வரும். ஆயிரத்தி 1801 திருச்சிராப்பள்ளியில் அறிக்கை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் 1801 எல்லாரையும் கைப்பற்றிடுவாங்க. மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தா சிவகங்கையும் அவங்க நினச்சிக்குவாங்க. திருப்பத்தூரில் 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுவாங்க. இப்போ கட்டபொம்மன் எப்போ தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 16, 1799. மருது சகோதரர்கள் எப்போன்னா அக்டோபர் 24, 1801. இடம் எதுன்னு பார்த்தா திருப்பத்தூர். அப்புறம் ஊமத்துரையும் செவத்தையாவும் 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்படுவாங்க. மிச்சம் ஒரு 73 பேர் இருப்பாங்க அந்த கூட்டணியில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மலேசியாவில் உள்ள பினாங்கு தீவிற்கு நாடு கடத்திடுவாங்க. இந்த கேள்வி கேட்பாங்க, இவங்கள எங்கே நாடு கடத்தினாங்க 73 பேருன்னு கேட்டால் மலேசியா, பினாங்கு தீவு. எங்கள் மருது சகோதரர்கள் மிச்சம் இருந்தவங்க மலேசியாவுக்கு போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா இது மாதிரி அடுத்து ஒரு விஷயம் வரும். அப்போ மிச்சம் இருக்கவங்கள அந்த வேலூர் புரட்சியில் மிச்சம் இருக்கவங்கள கல்கத்தாவிற்கு நாடு கடத்திருப்பாங்க. அதனால் இந்த 2 விஷயம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. மருது சகோதரர்கள் புரட்சி முடியுது, மிச்சம் இருக்கவங்கள மலேசியாவில் பினாங்கு தீவிற்கு நாடு கடத்துகிறாங்க. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டது 1801 அக்டோபர் 24. கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துரை, செவத்தையா தூக்கிலிடப்படலை, தலை துண்டிச்சிருப்பாங்க. எப்போன்னா 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில். இதோட கட்டபொம்மன் இது முடிஞ்சிடும். அடுத்து தீரன் சின்னமலை வருவார். தீரன் சின்னமலை என்ன அப்படின்னா அவரோட உண்மையான பேர் தீர்த்தகிரி. அதை தீரன் சின்னமலைன்னு வச்சுக்குவாங்க. காரணம் என்னன்னா மைசூர் சுல்தான் வரி வசூல் செய்கிறப்ப அந்த தீர்த்தகிரி அப்படிங்கிறவர் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சென்னிமலைக்கும் இடையே சின்னமலை இருக்கும். அந்த சின்னமலைகிட்ட வரி வசூல் பண்ணிட்டு போயிட்டு இருந்த முகமது அலியை பிடிச்சி அவர் வரிசையெல்லாம் வரியை வாங்கிக்குவார். அதனால் அவர் என்ன அழைக்கப்பட்டார்னா தீரன் சின்னமலை அப்படின்னு அழைக்கப்பட்டார். இதில் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். 1801 காவிரி போர் பண்ணியிருப்பார் யார்? தீரன் சின்னமலை. 1802 ஓடாநிலை போர். ஓடாநிலை அப்படிங்கிறது என்னன்னா இவர் தான் அந்த முகமது அலியை தோக்கடிச்சிருவாரா அந்த இடத்துல இவர் நின்று அங்கேயே ஆட்சி பண்ண ஆரம்பிப்பார். அப்புறம் 1802 ஜெயிச்சு ஓடாநிலை போர்னு வந்துடும். 1804 அரச்சலூர் போர்.
1805 அவர் கைதாகிடுவார். சங்ககிரியில் ஜூலை 31 அவரை தூக்கில் போட்டுருவாங்க. எப்போ போடுவாங்க? 1805 ஜூலை 31 சங்ககிரியில் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்படுவாங்க. இப்போ யார் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கட்டபொம்மன் அக்டோபர் 16 1799 கயத்தார் தூக்கிலிடப்பட்டார். சிவசுப்பிரமணியம் செப்டம்பர் 13 1799 நாகலாபுரம். அடுத்து மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில். அடுத்து கட்டபொம்மனோட தம்பிங்க ஊமத்துறை செவத்தையா தலை துண்டிச்சிருப்பாங்க 1801 நவம்பர் 16. இது இல்லாமல் தீரன் சின்னமலை 1805 ஜூலை 31 சங்ககிரியில் தூக்கில் போட்டிருப்பாங்க. இப்போது 1801 ஜூலை 31 என்னன்னு பார்த்தா பாளையக்கார முயற்சி டோட்டலாக முடிஞ்சிருக்கும், முறை ஒழிச்சிருப்பாங்க. 1805 ஜூலை 31னா தீரன் சின்னமலை தூக்கு சங்ககிரி. 1801 ஜூலை 31னா பாளையக்கார முறையை ஒழிச்சிருப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொன்று வேலூர் புரட்சி இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். எதுக்காக இதை இன்னும் 10 நிமிஷத்தில் முடித்தா கூட முடிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா சொல்லிடுறேன். வேலூர் புரட்சி என்ன அப்படின்னா 1806. இப்போது அங்கே வெல்வெஸ்லி ஆர்டர் கொடுத்துருப்பாரு இல்லையா, இங்கே வேலூர் புரட்சிக்கு யார் கொடுப்பாங்கன்னா வில்லியம் கொடுப்பாங்க. அப்புறம் 1857 புரட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு யார் ஆர்டர் இருப்பாங்க. அப்போ ஆளுநராக யார் இருப்பாங்க கேட்டால் கானிங் பிரபு இருந்திருப்பார். அப்போ தாங்க லாஸ்ட்டாக கானிங் பிரபு அந்த இது 1858 க்ரௌன் ரூல் வரும், அதை அறிவிச்சிருப்பாங்க இல்லையா. அது வேலூர் புரட்சியில் சிம்பிளாக சொல்லணுன்னா, அவங்க இப்படி சின்ன சின்ன தொல்லைகள் பண்ணிகிட்ருப்பாங்க பிரிட்டிஷ்காரவங்க. இந்திய வீரர்களுக்கு வேலை பார்க்க பிடிக்காது. அப்போ ஜான் கிரடாக் அப்படிங்கிற தலைமை தளபதி ஒரு தலைப்பாகை அறிமுகப்படுத்துவார். அதை அவங்களுக்கு உபயோகப்படுத்த இஷ்டம் இருந்திருக்காரு. அதனால தான் வேலூர் புரட்சி நடக்கும். எப்போ வேலூர் புரட்சி நடந்துச்சுன்னா ஜூலை 10 1806. எந்தெந்த படைப்பிரிவுனா 1 23 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 1 அண்டு 23 சரியா. இப்போது ஃபஸ்ட்டு அவங்க யார் பாப்பா அப்படின்னா பேன்கோட் அவர் செத்துருவார். அதுக்கடுத்தது பலியானதாக மிக்காரஸ் அப்படிங்கிறவர் பலியாவார். அடுத்து அந்த வழியாக போயிருந்தால் அடுத்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அவர் என்ன பண்ணுவார், அந்த சத்தத்தை கேட்பார். அவர் கேட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்குட்டியுமே அவரும் செத்துருவார். இதெல்லாம் போக லெப்டினட் எல்லியும் லெப்டினட் பாப்காமும் அப்படிங்கிறவங்களும் தூக்கிலிடப்படும் செத்துருவாங்க. அடுத்து இந்த புரட்சியை அடக்குனது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா கில்லஸ்பின்னு சொல்லுவாங்க. கில்லஸ்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அவர் தான் ஒரு 800 பேரை கில் பண்ணியிருப்பார், கில்லிடு அப்படின்னு. அதனால் கில்லஸ்பி எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வேலூர் புரட்சி இந்த படை வீரர்கள்லாம் பதே ஹைதர் இருப்பார், திப்பியின் மூத்த மகன், அவரை சுல்தான்னு அறிவிச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு கில்லஸ்மி 9 மணிக்கு வந்துடுவார். வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே 800 பேரை கொண்டுடுவார். இந்த புரட்சியில் மொத்தம் 600 பேரை கைது பண்ணிடுவாங்க. மொத்தம் மிச்சம் இருக்கவங்க எல்லாரையும் 6 பேரை பீரங்கியில் சுடுவாங்க, 5 பேரை துப்பாக்கியில் சுடுவாங்க. மற்றவங்கள என்ன செய்வாங்கன்னா, அந்த திப்பு மகன் இருக்கார் பார்த்தீங்களா பதே ஹைதர், அவரை தான் கல்கத்தாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. ஏற்கனவே அங்கே என்ன பார்த்தோம், மலேசியாவுக்கு பினாங்கு தீவுக்கு அந்த மது சகோதரர்கள் மிச்சம் இருந்த 73 பேரை நாடு கடத்துனாங்களா. இங்கே யாரும் பதே ஹைதர் எங்கே கடத்துவாங்கன்னா கல்கத்தாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. இதில் கில்லஸ்பி பெரிய சாதனை செஞ்ச மாதிரி அவருக்கு 7000 பக்கோடாக்கள் கொடுத்து அவரை வெகுமதி படித்து பாராட்டி வேற இருப்பாங்க. இந்த வேலூர் புரட்சிக்கு முக்கியமான 2 பேர் யாருன்னு கேட்டால் ஜான் கிரடாக்கு, அக்னியோ. இது அறிமுகப்படுத்தினது ஜான் கிரடாக் தான், ஆனால் அக்னியோ தலைப்பாகைன்னு சொல்லப்படுது. இப்போ ஆப்ஷனில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது தலைப்பாகை அறிமுகப்படுத்தினது ஜான் கிரடாக்கு, ஆனால் அது அக்னியோ தலைப்பாகைன்னு. ஏன்னா அடுத்து ஜான் கிரடாக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தவர் யாருனாக்கா அக்னியோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜான் கிரடாக்கு உதவி தளபதி அக்னியோ, 2 பேருமே தான் இதுக்கு காரணம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு போக வேலூர் புரட்சி அதுக்கான ஒரு மதிப்பீடு கொடுக்குறாங்க. என்னென்னா அதுக்கு சரியான திட்டமிடல் இல்லை, அதனால தான் வேலூர் புரட்சி
வெற்றி பெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1857க்கு முன்னாடியே ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு பிரிட்டிஷ் எதிர்த்து அப்படின்னா அது தமிழ்நாட்டில் வேலூரில் தான். அந்த விஷயத்தில் நம்மளுக்கு அது பெருமையாக பார்க்கப்பட்டுச்சு. அவ்வளோதான். நன்றி. மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ. 25 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் லெசனுக்கு போடுறேன். எதுக்காக இப்படி லெசன் வைஸ் போடுறேன் அப்படின்னா, ஒரு லெசனை நீங்கள் வேலை பார்த்துட்டே இருந்தால் கூட டக்குன்னு இதை ஓட விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ரிவிஷன் மாதிரி போயிட்டுருக்கும். படித்தவங்களுக்கும் ரிவிஷன், படிக்காதவங்களுக்கும் சின்ன சின்ன ஷார்ட்கட் சொன்ன மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படி எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்த லெசனில் அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.